ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த வாரத்தில் என்னென்ன இந்த அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுங்க. ஒரு சூப்பரான ஒரு ஹுண்டாய் யான் இருக்குது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு வாட்டர் வாஷ் கூட பண்ணாமல் காமிச்சிருந்தோம். ஸோ இப்போ பாருங்கள், வண்டி நல்லா ஜென்யூனாக இருக்குது. வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு 60-70% இருக்குது. இது பேக் சைடு. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வருது. பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி நல்லா இருக்குது. ஸோ லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு சூப்பர் பட்ஜெட் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2013 மாடலு. பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட் எல்லாம் வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் 2,500 ரூபா வருது. ஸோ லோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ 2,500 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஹுண்டாயில் சாண்ட்ரோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2007 மாடல். ஸோ வண்டியோட பாடி லைன்லாம் நல்லா தெளிவாக இருக்குங்க. இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டீரிங் வந்துடுது, ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. லெதர் சீட் நல்லா பிளாக் கலரில் நல்லா போட்டிருக்காங்க, எந்த ஒரு டேமேஜஸும் இல்லை. ஸோ வண்டியில் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. 2007 மாடலு, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,55 வருதுங்க. நல்ல ஏசி கண்டிஷனோடு இருக்க வண்டி, சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேமிலிஸ்க்கு சூப்பர் வண்டிங்க. அடுத்து செவர்லெட்டில் பீட் 2010 மாடல், பெட்ரோல் வண்டி. டயர்லாம் நல்லா இருக்குது, ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,55,000 வருது. பெட்ரோல் வண்டி. இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். ஸோ பவர் ஸ்டீரிங் வந்துடுது. ஏசி நல்லா ஒர்க்கிங் இருக்குது, நல்ல கூலிங் சில்னஸ் இருக்குது. ஸோ இன்டீரியர்லாம் நல்லா அருமையாக இருக்கும். வண்டி பாருங்கள், சீட் கவர்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே எந்த ஒரு டேமேஜஸும் இல்லை. பீட் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து நல்ல ஒரு லக்ஸுரியாக இருக்கும். ரெனால்டில் குவிட்டு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2016 மாடல், பெட்ரோலு, ஒரே சிங்கிள் ஓனர் வண்டிங்க. வண்டியில் உங்களுக்கு சிபில் நல்லா இருந்துச்சுன்னா லோன் மட்டுமே உங்களுக்கு 2.5 லட்சம் கிடைக்குதுங்க, சிபில் நல்லா இருந்தால். ஸோ ப்ரைவேட் லோன் போகிறோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும். வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,45,000 வருதுங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் காமிச்சிட்றேன். வண்டியில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் ஹையாக இருந்தாலும் நார்மல் விண்டோ வருது. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது ஒரு 800 சிசி வண்டிங்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க வண்டி பாருங்கள், இதில் ஹுண்டாயில் i10. ஸோ 2008 மாடல், உங்களுக்கு 28 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி. ஸோ எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா டோட்டலாக காமிக்க முடியாது, இன்டீரியர் காமிச்சிட்றேன். சில நான் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்லாம் காமிக்கிறது இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், அருமையாக இருக்கும். 1,55,000 தான் அந்த வண்டியோட ப்ரைஸ் வருதுங்க. உள்ள இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்லாம் எப்படி இருக்குன்ட்டு. வண்டியோட பாடி லைன் இது. அடியோ டென்ட்டோ எதுவுமே இல்லை. பவர் விண்டோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா, பவர் ஸ்டீரிங் எல்லாம் வந்துடுது. வண்டி பாருங்கள், இன்டீரியர் பார்த்துங்க, அருமையாக இருக்கும். அவுட்லுக்கும் அதே மாதிரி பாடி லைனும் நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பாருங்கள், 1,55,000 வருதுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க வண்டி ஹோண்டா சிட்டி. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால்ஃபின் டைப் வண்டி, நல்லா ரூஃப்லாம் ஹைட்டாக இருக்கும். இது பாடி லைன் பாருங்கள். வண்டியில் டென்ட்டெல்லாம் எதுவும் இல்லை, ரீபெயிண்டட் பண்ணியிருக்கிறதுனால சுத்தமாக இருக்குது. 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடுது, ஆடியோ சிஸ்டம் எதுவும் இல்லை. ஸோ வண்டி நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டிங்க இது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்து இந்த வண்டிக்கு 1,30,000 கேட்குறோங்க. 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எஃப்சி போட்டு இன்சூரன்ஸ் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்மக்கிட்ட பார்த்திங்க ஒரு XS4 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாருதி சுசுக்கியில் ஒரு XS4. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபா இது வரைக்கும் செலவு பண்ணி அருமையான கண்டிஷனில் வந்து நிற்கிதுங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இன்னும் வாட்டர் வாஷ் கூட அந்த வண்டி பண்ணலை. அலாய்ஸ் வீலு. வண்டியோட பாடி லைன் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் காமிச்சிட்றேன். 4 பவர் விண்டோ வந்துடும், சென்டர் லாக்கு,
பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் இது. சீட் கவர்ஸ் பாருங்கள். ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. இப்போது இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1,75,000 கேட்குறாங்க. பியூர் பெட்ரோல் வண்டி. எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வண்டி பாருங்கள், ஹுண்டாயில் i10. ஸோ இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் கியர். வண்டியோட பாடி லைனை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் காமிச்சதில்லை. இப்போ பாருங்கள், இந்த சைடில் உங்களுக்கு எந்த ஒரு அடியும் டென்ட்டும் பெருசாக இருக்காது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனராக இருக்குது, அது செஞ்சு கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன். இங்கிட்டு வா, இந்த சைடு வா. பேக்கில் பாருங்கள், ஒரு இந்த சைடில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அந்த ஒரு சைடில் மட்டும் உரசிருப்பாங்க போல இருக்குது. ஸோ பேக்கெலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுது பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ இதான் ப்ளஸ் இந்த வண்டியில். ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது. ஸோ சீட் கவர் ஒரிஜினாலிட்டி சீட் கவர்ஸ் அப்படியே இருக்குது. சீட் கவரில் எந்த ஒரு டேமேஜஸும் இல்லை. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருதுங்க. ஸோ அந்த 10 என்ன இருக்கோ அது பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்டு ஃபியஸ்டா 2006 மாடல் டீசல் வண்டி. உங்களுக்கு 26 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் நான் காட்டுறேன். அந்த வண்டியோட பேக் சைடு 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது இதில். ஸோ இந்த வண்டியில் ஏசி நல்ல கூலிங் இருக்குங்க. ஸோ ஏசி போட்டால் டெம்பரேச்சர் ஏறும். அதனால் ஏசி லைன் நான் பிடுங்கி விடல. ஏன்னா அது நல்ல கண்டிஷனில் இருக்கிறனால அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் ஏசி போடலைன்னா வண்டி நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் அப்படி இருக்கும். அந்த ஏசி கம்ப்ளைண்ட் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,15,000 கொடுத்துர்லாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி ஜென்னு, ஒரு லோ பட்ஜெட் வண்டி. ஓட்டி பழகிறதா இருந்தாலும் பழகிக்கலாம். 27 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்பிஜியில் தான் போயிட்டுருக்கு. வண்டியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 55,000 வருதுங்க. எஃப்சி 27 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. அடுத்து லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி மாருதி 800 2002 மாடலு. உங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குங்க, ஒரு 27 வரைக்கும். இந்த வண்டி இன்டீரியர் நான் இன்னும் காமிக்கலை. ஒவ்வொரு வீடியோலையும் நான் இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல நீட்னஸாக வச்சுருக்காங்க. சீட் கவர் பாருங்கள், நல்லா அருமையாக போட்டிருக்காங்க. ஸோ நான் லோ பட்ஜெட்டில் சூப்பர் வண்டிங்க. எடுத்து ஓட்டி பழகிறதுக்கோ இல்லை ஃபேமிலிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட ப்ரைஸ் பாருங்கள், வெறும் 65,000 வருதுங்க. வெறும் 65,000, 27 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அப்டேட்டில் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த சேனலில் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் அடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். என்ன வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் வர வேண்டியதெல்லாம் இருக்குது. வந்ததுக்கப்புறம் அடுத்த அப்டேட்டை நான் காட்டுறேன். தேங்க்யூ.